ஹாய் மக்களே! நீங்க ரொம்ப நாளா ஒரு வீடியோ கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. நெறைய பேர் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கா Instagramல ரொம்ப வைரலா போயிட்டுருக்க ஒரு சீரம பத்தி நெறைய பேர் ரிவ்யூ என்ட்ட கேட்டீங்க. எப்படி சொல்றது? பிஃபோர் ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் அந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். ஸோ அதோட ரிவ்யூ வீடியோ நான் குடுக்கல. அன்பாக்சிங் வீடியோ மட்டும் தான் ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கான ரிவ்யூ வீடியோஸ் தான் இது. ஏன்னா நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்ட். இந்த பிளிக்ஸ் சீரம் எனக்கு ஒர்க் ஆச்சா ஆகலையா? இந்த பிளிக்ஸ் சீரம் வந்து 800 ருபீஸ்க்கு ஒர்த் இல்லையா? இது நீங்க வாங்கலாமா வாங்க வேண்டாமா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்க பிளிக்ஸோட சீரம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோஸ் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே நான் வாங்கியிருந்தேன். பட் அது வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ போடவே இல்லை அப்படின்றத நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோஸ் தான் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பிளிக்ஸ் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தது. நான் ஒரு பெஸ்ட்டான சீரம் பார்க்கணும் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தது பிளிக்ஸ் சீரமும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஃபேஸ் வாஷும் தான். ஸோ ஃபேஸ் வாஷும் பிளிக்ஸோட அந்த சீரமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்போ பேக்கில் தான் ஒரு ஆப்பில் நான் வாங்கியிருந்தேன். ஃப்ளிப்கார்ட்டும் கிடையாது, அமேசானும் கிடையாது. அது தனிப்பட்ட ஒரு ஆப். நைக்கா ஐ திங்க் சாரி கன்ஃபார்ம் நைக்காவில் வாங்கியிருந்தேன். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 800 ருபீஸ் வந்துருந்தது அதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ ஓகே பெஸ்ட்டு சீரமாக இருக்கேன்னு சொல்லி நான் வாங்கியிருந்தேன். ஓகே அந்த ஃபேஸ் வாஷ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து ஓகே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளிக்ஸோட ஃபேஸ் வாஷ் அந்த ஃபேஸ் வாஷோட ரிவ்யூ வந்து ஒரு வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வீடியோஸில் போய். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூப்பரான பிளிக்ஸோட சீரமத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு குட்டி பேக்கேஜில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதோட பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே சேஃப்டியாக பண்ணி கொடுத்துருந்தாங்க உடையாத அளவுக்கு. ஏன்னா இது ஒரு பாட்டில் தான், கண்ணாடி பாட்டில்னால. ஸோ உடைய வாய்ப்பு இருக்கிறனால ரொம்ப செக்யூராக நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க நைக்கால. ஸோ பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதோட குவான்டிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ இருந்தது. இப்போ இவ்வளோ வச்சிருக்கேன் நான். அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 வீக் மேலே நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 3 டே 4 டேஸ் முன்னாடி கூட நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். நான் அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த இது நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன பெனிஃபிட், எந்தெந்த எப்படி சொல்றது டிஸ்குவாலிஃபைடு இருக்கா அப்படின்றதான் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது பற்றி பார்த்தீங்கன்னா என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து தான். இது வந்து பொதுவாக நான் சொல்ல கிடையாது. எல்லாத்தோட ஸ்கின் டைப்புக்கு ஒர்க் ஆகலையான்னு நான் சொல்ல கிடையாது. என்னோட தனிப்பட்ட எப்படி சொல்றது ஒரு விருப்பம் தான் நான் சொல்றேன். ஒருவேளை எப்படி சொல்றது டூப்ளிகேட் ப்ராடக்ட் கூட எனக்கு ரிசீவ் ஆகியிருந்திருக்கலாம். எப்படி சொல்றது இந்த சீரமா நான் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டே எந்த எஃபெக்டும் இல்லை. செகண்ட் டே நல்லா க்ளோவா இருந்துச்சு. இந்த நோஸ் கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணாடி மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு நல்லா முகத்தை வாஷ் அதாவது இப்படி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த சீரம் ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணேன். எப்படின்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியும் மார்னிங்கும் யூஸ் பண்ணேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 டேஸ் நல்ல க்ளோவாக இருந்தது. 3 டேஸ் 4 டேஸ்க்குள்ள அந்த க்ளோவாக இருந்தது கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிச்சுது. பிம்பிள்ஸ் எல்லாம் அதிகமாக ஆரம்பிச்சது. என்னடா இப்படி சொல்றீங்க, ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் எனக்கு நடந்ததானே நான் சொல்ல முடியும் உங்கள்கிட்ட. ஏன்னா இதுல உள்ள அந்த குவான்டிட்டியே உங்களுக்கு சொல்லும். 5 டேஸ்க்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் முகம் ஃபுல்லாக பிம்பிள்ஸ் தான். இந்த இடம் ஃபுல்லாக பிம்பிள்ஸ், நெத்தி ஃபுல்லாக பிம்பிள்ஸ் தான். இது பொய்யே கிடையாது, உண்மையான விஷயம் நடந்தது. இதுக்கு நீங்கள் பொய் சொல்றீங்க கூட சொல்லலாம். வாங்கி 3 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை மாதத்துக்கு முன்னாடி இதை நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு. இங்கே பாருங்க குவான்டிட்டி இன்னும் இருக்கு. இது வரேன் இங்கே பாருங்க எவ்வளோ தெரியுதா உங்களுக்கு? அப்படியே தான் வச்சிருக்கேன், நான் யூஸே பண்ணல. அதாவது யாராவது ஒருத்தவங்க 800 ருபீஸ் யூஸ் பண்ணிட்டு சும்மா விடுவாங்களா? யோசிச்சு பாருங்களேன். இதை விட தப்பான விஷயம் ஒண்ணு பண்ணேன். 800 ருபீஸ் போட்டு வாங்கிட்டோம், இது நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லி இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பாருங்களேன், நான் போட்டிருப்பேன் இந்த
சீரம் ஒரு ஷார்ட்ஸ்ல பாருங்க, கண்ணில் அப்படி சன்ஸ்கிரீன் பட்டது அதுல இருக்கும் பாருங்க, இதை நான் அப்ளை பண்ணது அப்படியே ஃபுல்லா பிம்பிள்ஸ் தான். உங்களுக்கு பார்த்தா தெரியும். அது போடுறதுக்கு முன்னாடி இல்ல, அது போட்டதுக்கு அப்புறம் தான். நான் போய் சொல்றேன்னா நீங்களே பாருங்க, ஃபுல்லாவே நெத்தி ஃபுல்லா. இப்போ மறுபடியும் நான் வந்து இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு. எப்படின்னா நான் ரெகுலரா ஒரு மேஜிக் பவுடர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் வீட்லயே ரெடி பண்ணி. ஸோ அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணவும் இது வந்து கம்மியாயிட்டு இருக்கு. இதை நான் யூஸ் பண்ணல. இந்த ப்ராடக்டை நான் எப்படி வாங்கினீங்க அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரியில தான் நான் வந்து இதை போட்டிருந்தேன். எனக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே கேஷ் ஆன் டெலிவரியில தான் போடுவேன். ஸோ ஜிபேலாம் பண்ண மாட்டேன் நான். சாரி, ஆன்லைன் பேமெண்ட்லாம் பண்ண மாட்டேன். கேஷ் ஆன் டெலிவரி தான் எப்போதுமே. 4 to 5 daysல வந்து இது டெலிவரி. இது பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி நான் யூஸ் பண்ணது எனக்கு தெரிஞ்சு 10 days மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதான் நீங்க சொல்லலாம் எந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அப்படிதான் இருக்குங்க. பட் ஆனா நம்ம வந்து ரெகுலரா யூஸ் பண்ணும்போது நமக்கே தெரிஞ்சிடும். அதாவது நமக்கு ஒர்க் ஆகல அப்படின்னா ஒரு 2 to 3 பிம்பிள்ஸ் 4 பிம்பிள்ஸ் வரலாம். பட் ஆனா ஒரு எப்படி சொல்றது, ஒரு 10க்கு மேல பிம்பிள்ஸ் வரும்போது நம்மளோட ஸ்கின்னை காப்பாற்றணும்னு தான் நம்ம யோசிப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி எனக்கு பிம்பிள்ஸ் கிடையாது. இந்த சீரம் நான் எப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சனோ அதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபுல்லா என்னோட ஃபேஸ் ஃபுல்லா சேஞ்ச் ஆனது. வேற எந்த சேஞ்சும் கிடையாது. பிம்பிள்ஸ் வந்துட்டு ஃபுல்லா டார்க், அதாவது டார்க் மார்க் அதிகமா இருக்கும் பாருங்களேன். பழைய வீடியோஸ்க்கும் இப்போ பார்க்குற வீடியோஸ்க்கும் நீங்க உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நிறையவே தெரியும். ஸோ வந்து சீரம்னால தான் எனக்கு பர்சனலா ஒர்க் ஆகலைங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல என்னென்ன மென்ஷன் ஆகிருக்குன்னா டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ட்ரை ஸ்கின்னா இருக்குன்னா மாய்ஸ்சரைசர் பண்ணி கொடுக்கும்ன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மாய்ஸ்சரைசர் பண்ணி கொடுக்குது, பட் பிம்பிளா அதிகமா பண்ணி கொடுக்குது. அதுதான் இங்க இருக்க பிரச்சனையே. ஹைட்ரேஷன் பண்ணி கொடுக்குது. இதுல பாத்தீங்கன்னா 10% விட்டமின் சி ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த குவாக் க்ளோவோட எக்ஸ்ட்ராஸ், அதாவது அதோட சாறு அதை வந்து ஆட் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. டீப்லி ஹைட்ரேட் பண்ணி கொடுக்குது நம்மளோட ஸ்கின்னை. இதை விட மெயினான விஷயம் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 72 hours நம்மளோட ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட் பண்ணி கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு தான் ஒர்க் ஆகல. ஒரு டூப்ளிகேட் ப்ராடக்டா என்னமோ 800 rupeesக்கு நமக்கு ராமம் போட்டுட்டாங்க. நான் சும்மா இருப்பானா, முகத்தை அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், பெஸ்ட் சீரம் வேணும்னு அலைஞ்சு தெரிஞ்சு இதை வாங்கினதுக்கு எனக்கு ராமம் தான் படுக்க போட்டு அடிச்சா பட்ட நிக்க போட்டு அடிச்சா ராமோன்ற மாதிரி எனக்கு விழுந்துருச்சுங்க. ஆல் டைப் ஸ்கின் யூஸ் பண்ணலாம். இதை வந்து எல்லா ஸ்கின்னுக்குமே யூஸ் பண்ணலாம்னு போட்டிருக்காங்க. 20 ml தான் இது. இதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, ஒண்ணுமே இல்லையா, நான் எவ்வளவு வச்சிருந்தா இவ்வளவு வரும்னு யோசிச்சு பாருங்க. இங்க பாருங்க, ஃபுல்லா இருக்கு. இது வர இன்னும் ஃபுல்லா இருக்கு. இங்க பாருங்க, இவ்வளவு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இப்ப கூட வேஸ்ட் பண்ண மனசு இல்லை, என்ன பண்றது. பட் ஆனா எனக்கு ஒர்க் ஆகலையே. காமிக்கிறேன் பாருங்க. கண்ணாடி இருக்கா? ஒர்க் ஆகலையே, ரிவ்யூக்காக போடுவோம்னு தான் போட்டுட்டு இருக்கேன். கைக்கு போட்டு நாளைக்கு கைக்கு கொப்பளம் வரப்போகுது. கொப்பளம் அப்பளம் நல்லா அப்சர்வ் ஆயிடும். அதாவது எப்படி சொல்றது, இன்னும் கொஞ்சம் போடுவோமே, நம்ம காசு வேஸ்டா தானே போகுது. அப்படி சொல்லி சொல்லிதான் மூஞ்செல்லாம் கொப்பளம் வந்துச்சு. முகத்துக்கு மட்டும் போட சொல்லாதீங்க தயவு செஞ்சு, நான் போட மாட்டேன். வாசனை எல்லாம் அவ்வளவுக்கும் நல்லா இருக்காது, ஸ்மெல். இதை விட கொடுமை என்ன தெரியுமா, இன்னுமே இது இன்ஸ்டாகிராம்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. எனக்கு வேதனையா இருக்கு. நமக்குதான் ஒரு ப்ராடக்ட் தப்பா ரிசீவ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது. இங்க பாருங்க, நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு பாருங்களே. நல்லா இருக்கும். ஆனா நல்லா இருக்கும்னா இப்ப நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் கொப்பளம் வரும். கொப்பளம் அப்பளம் எல்லாம் வரும். ஓகேங்க, இதோட எப்படி சொல்றது, 10 to நீங்க எவ்வளவு மார்க் கொடுக்கலாம் நீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா 3 marks கொடுப்பேன். 10க்கு 3 marks. சாரிங்க, எதுவும் நினைச்சுக்காதீங்க, இதோட தனிப்பட்ட ரிவ்யூ வீடியோ தான். பட் ஆனா எனக்கு டூப்ளிகேட் ப்ராடக்ட் கூட ரிசீவ் ஆகி இருந்திருக்கலாம். சொல்ல முடியாது, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய இப்போ டூப்ளிகேட் மார்க்கெட் வந்துருச்சு. எப்படி எல்லாம் உழவுற பார்த்தீங்களா காசு வாங்கி. அப்படியாகும் இப்படியாகும் சொல்லி ஏமாத்திட்டீங்களா? ஓகேங்க, ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. ஸோ அந்த வீடியோஸ் தான் இன்னைக்கு போட்டிருக்கோம். நிறைய பேர் எனக்கு சீரம் ரிவ்யூ வீடியோ கொடுக்க சொல்லியிருக்கீங்க. இதான் என்னோட ரிவ்யூ வீடியோஸ்.
நிறைய பேர் ஏசிங்க என்னது வாங்கலாம்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், இப்படி பண்ணி எப்படி சொல் டிமோட்டிவ் பண்றியே அப்படின்னு. பட் எனக்கானதை நான் சொல்றேன், வாங்கி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. எதுவா இருந்தாலும் பேட்ச் டெஸ்ட் எடுங்க. நான் பேட்ச் டெஸ்ட் எடுத்துட்டு தான் நான் யூஸ் பண்ணேன். பட் ஆனா நீங்க 1 வீக் வரைக்கும் பேட்ச் டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணுங்க. ஸ்கின் இந்த மாதிரி டேமேஜ் பண்ணிக்காதீங்க ப்ளீஸ். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. தேங்க்யூ பாய். நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.